அஸ்ஸலாமு அலைக்கும் வரஹ்மத்துல்லாஹி வபரகாத்துஹு. ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் எனக்கு தர வேண்டிய கடன் ஒன்று இருந்தது. அந்த கடனை திருப்பி கொடுத்ததுடன் அதிகமாக கொடுத்தார்கள் என ஜாபிர் இப்னு அப்துல்லாஹ் ரலியல்லாஹு அன்ஹு அவர்கள் அறிவிக்கின்றார்கள். இது புகாரி 443வது ஹதீஸாக இடம்பெற்றுள்ளது. அன்பிற்குரிய அல்லாஹ்வின் நல்லடியார்களே, நாம் மற்றவரிடம் கடன் வாங்கினால் அதை திருப்பி கொடுக்க வேண்டும் என்பதை நாம் அனைவருமே அறிந்து வைத்திருக்கிறோம். ஆனால் ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் தாம் வாங்கிய கடனை கொடுத்ததோடு அதிகமாகவும் கொடுத்தார்கள் என்பதை இந்த ஹதீஸ் நமக்கு சொல்கிறது. இதன் விளக்கம் என்ன என்பதை பார்க்கும் பொழுது இன்னும் பல ஹதீஸ்களில் இருந்து நாம் இது குறித்த தெளிவான புரிதலை பெற்றுக் கொள்கிறோம். ஒருவர் நாம் அவசர தேவைக்காக கடன் கொடுத்து உதவி செய்தார். அந்த கடனை நாம் திருப்பி கொடுக்கும் பொழுது அவர் கொடுத்ததை விட சற்று அதிகமாக கொடுப்பது என்பது மார்க்க ரீதியாக குற்றமல்ல. இதை பற்றி அல்லாஹ்வின் தூதர் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் விளக்கம் சொல்லும் பொழுது, வாங்கிய கடனை திருப்பி கொடுக்கும் பொழுது கூடுதலாக கொடுப்பவரே உங்களில் சிறந்தவர் என்று கூறினார்கள். கடன் வாங்கும் போது நீ எனக்கு இவ்வளவு கொடுத்தால் நான் திருப்பி கொடுக்கும் பொழுது கூடுதலாக இவ்வளவு சேர்த்து கொடுப்பேன் என்று சொன்னால் அது வட்டி. மாறாக எந்த விதமான நிபந்தனையோ நிர்பந்தமோ இல்லாமல் ஒருவர் நமக்கு அவசரத்தில் கடன் கொடுத்து உதவி செய்தார், அதை நன்றியாக ஏற்று அந்த கடனை திருப்பி கொடுக்கும் பொழுது ஏதாவது சேர்த்து கொடுப்பது அழகிய முறையில் கடனை அடைக்கக்கூடிய முறை என்று அல்லாஹ்வின் தூதர் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களின் விளக்கத்தில் இருந்து புரிந்து கொள்ள முடிகிறது. வேறுபாட்டை விளங்கி மனதில் புரிய வைத்துக் கொள்வோம். வட்டி என்பது வேறு, அழகிய முறையில் கடனை திருப்பி செலுத்துவது என்பது வேறு. அல்லாஹ் பாதுகாத்தவர்களை தவிர இன்று நம்மில் எத்தனையோ பேர் வாங்கிய கடனை திருப்பிக் கொடுக்க சக்தி இருந்தும் அதை ஏன் கொடுக்க வேண்டும் என்று நினைத்து அதனை கொடுக்காமல் தாமதப்படுத்துகிறார்கள். இன்னும் சிலர் அதை கொடுக்காமல் ஏமாற்றவும் செய்கிறார்கள். கூடுதலாக கொடுப்பதே அழகிய முறையில் கடனை திருப்பிக் கொடுப்பது என்ற பட்சத்தில் கடனை திருப்பிக் கொடுக்காமல் அதை ஏமாற்ற நினைப்பவர்கள், நாம் ஏன் இதை கொடுக்க வேண்டும் என்று நினைப்பவர்கள், இதை பற்றியெல்லாம் சற்று சிந்தித்து பார்க்க வேண்டும். இன்னும் சிலர் அந்த நன்றியை கூட மறந்து வாழ்கிறார்கள். கடன் என்பது இம்மையில் மட்டுமல்ல, இது மறுமையிலும் நம்மளை தொடரக்கூடியது. இந்த கடனை நாம் திருப்பி கொடுக்காமல் இருந்தால் நிச்சயமாக மறுமையில் நாம் பதில் சொல்ல வேண்டியது இருக்கும். எனவே நன்மை தீமைகளை அறிந்து அதன்படி வாழக்கூடிய பாக்கியத்தை அல்லாஹ் ரப்புல் ஆலமீன் நம் அனைவருக்கும் தருவானாக. ஆமீன். நீங்களும் ஆமீன் சொல்லுங்க. கடன் இல்லாமல் வாழக்கூடிய பாக்கியத்தையும் கடன் இல்லாமல் மரணிக்கக்கூடிய பாக்கியத்தையும் அல்லாஹ் ரப்புல் ஆலமீன் நம் அனைவருக்கும் தருவானாக. ஆமீன். அஸ்ஸலாமு அலைக்கும் வரஹ்மத்துல்லாஹி வபரகாத்துஹு.